இந்த வீடியோல நம்ம Tally Prime 7.0 ஓட ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு Tally சாஃப்ட்வேர் பிளஸ் சப்போர்ட் வேணும்னா, ஸ்க்ரீன்ல காட்டுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஃப்ரீ கன்சல்டேஷன அவைல் பண்ணிக்கோங்க. Tally Prime 7.0 வெர்ஷனோட ஒரு மெயின் ஃபீச்சர் தான் ஆட்டோ பேக்கப். இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன்ஸ்ல நீங்க பேக்கப் எடுக்கணும்னா, மேனுவலா லோக்கல் டிரைவ்ல சேவ் ஆகுற மாரி தான் எடுத்திருப்பீங்க. 7.0ல உங்களுக்கு Tally டிரைவ்ங்கிற ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் ப்ரொவைட் பண்ணும். அதுல நீங்க இனிமேல் எடுக்க போற பேக்கப் எல்லாமே லோக்கல் டிரைவ்லயும் நீங்க சேவ் பண்ணிக்கலாம். இல்லன்னா கிளவுட்லயும் பண்ணிக்கலாம். கிளவுட்ல சேவ் பண்ணும்போது உங்களோட டேட்டா செக்யூராகவும் இருக்கும். எந்த டேட்டா லாஸுமே ஆகாது. இந்த ஆட்டோ பேக்கப் ஃபீச்சர எப்படி Tallyல யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாமா? Tallyல டேட்டா, பேக்கப் அண்ட் ரிஸ்டோர் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு புது ஃபீச்சர்ஸ் எல்லாமே காட்டும். இதுல நீங்க Tally டிரைவ் யூஸ் பண்ணணும்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க லாகின் பண்ணணும். லாகின் பண்றதுக்காக Tallyயோட மெயில் ஐடியும், Tallyயோட பாஸ்வேர்டும் குடுத்துக்கோங்க. Tally டிரைவ் உங்களுக்கு சிங்கிள் யூசருக்கு 1 ஜிபியும், மல்டி யூசருக்கு 3 ஜிபி டேட்டா ஸ்டோரேஜும் ப்ரொவைட் பண்ணும். இது 2த்தையும் குடுத்துட்டு என்டர் பிரஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லி லாகின் ஆயிடும். ஃபர்ஸ்ட்டு எப்படி நார்மல் பேக்கப்ப Tally டிரைவ் த்ரூ எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு டேட்டா, பேக்கப் அண்ட் ரிஸ்டோர், பேக்கப் குடுத்துக்கோங்க. பேக்கப் டெஸ்டினேஷன் பாத்ல நான் Tally டிரைவ் கிளவுட் ஸ்டோரேஜ்ன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்க போறேன். அதுக்கப்புறம் எந்த கம்பெனிலாம் பேக்கப் ஆகணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கம்பெனி மட்டும் செலக்ட் பண்ணிட்டு, எண்ட் ஆஃப் லிஸ்ட் குடுத்துட்டு என்டர் பிரஸ் பண்ணேன்னா, எனக்கு பேக்கப் பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்க பேக்கப் பண்ற டேட்டா எல்லாமே யாரு ரிஸ்டோர் பண்ண முடியும்னு சொல்லி இந்த பேக்கப் பாஸ்வேர்ட் வச்சு செட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த பேக்கப் பாஸ்வேர்ட் குடுக்க போறதில்ல. ஸோ நோன்னு குடுத்துட்டு நான் என்டர் பிரஸ் பண்ணேன்னா, எனக்கு அக்செப்ட்ன்னு சொல்லி கேட்கும். அத எஸ்ன்னு குடுத்துக்க போறேன். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்ல நீங்க லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களோட யூசர் நேம் மட்டும் கேட்கும். அத செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு லாகின் ஆயிடும். நான் இந்த பேக்கப் எடுக்கும்போது லாகின் பண்ணாததுனால, எனக்கு லாகின் பண்றதுக்காக கேட்குது. ஸோ மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டேன்னா, என்னோட பேக்கப் சக்சஸ்ஃபுல்லி ஆகிடும். நான் பேக்கப் பண்ற டேட்டா எல்லாம் எங்க ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணணும்னா, அதுக்கு டேட்டா, பேக்கப் அண்ட் ரிஸ்டோர், மேனேஜ் Tally டிரைவ். அதுல உங்களோட யூசர் நேம் செலக்ட் பண்ணீங்கன்னா, இதுவரைக்கும் நீங்க பேக்கப் எடுத்த எல்லா கம்பெனிஸும் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அடுத்து எப்படி ஆட்டோ பேக்கப் பண்றதுன்னு பார்க்கலாம். டேட்டா, பேக்கப் அண்ட் ரிஸ்டோர், ஷெட்யூல் பேக்கப். இதுல பேக்கப் பாத்ல Tally டிரைவ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு, எந்த கம்பெனிஸ்லாம் பேக்கப் பண்ணணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் லிஸ்ட் குடுத்துக்கோங்க. எல்லா ஃபீச்சர்ஸும் எனேபிள் பண்றதுக்காக நான் F12 குடுத்து எஸ் குடுத்துக்க போறேன். இப்போ ஷெட்யூல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். பேக்கப் ஃப்ரீக்வென்சி 4 டைப் இருக்கு. ஒன்ஸ், டெய்லி, வீக்லி, மந்த்லி. ஒன்ஸ்னா இப்ப மட்டும் பேக்கப் எடுக்கணும். டெய்லினா டெய்லி இந்த டைம்ல பேக்கப் எடுக்கணும். வீக்லினா டேஸ். இந்த டேஸ்ல மட்டும் பேக்கப் எடுக்கணும். மல்டிபிள் டேஸ் இருந்துச்சுன்னா, அந்த எந்த டேஸ்ன்னு சொல்லி நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மந்த்லி. மந்த்லினா இந்த டேட்லலாம் பேக்கப் எடுக்கணும். மல்டிபிள் டேட்ஸ் இருந்துச்சுன்னா, எந்த டேட்ஸ்ன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டைம். நீங்க டெய்லியோ, வீக்லியோ, மந்த்லியோ எந்த டைம்ல பேக்கப் எடுக்கணுமோ அது குடுத்துக்கோங்க. நான் எக்ஸாம்பிள்க்கு 4:09 பிஎம்ன்னு சொல்லி குடுத்துக்க போறேன். அடுத்து மெத்தட் ஆஃப் பேக்கப். மெத்தட் ஆஃப் பேக்கப் 2 இருக்கு. இன்கிரிமெண்டல், ஃபுல். ஃபுல் பேக்கப்னா, நான் ஒவ்வொரு தடவ பேக்கப் எடுக்கும்போதும் ஃபுல் டேட்டா பேக்கப் எடுக்கிறது. இன்கிரிமெண்டல் பேக்கப்னா, நான் இன்னைக்கு 4:09 பிஎம்க்கு ஒரு பேக்கப் எடுத்துட்டு, நாளைக்கு 4:09 பிஎம்க்கு ஒரு பேக்கப் எடுக்க போறேன்னா, அந்த டேட்ல நான் எதெல்லாம் புது டேட்டா என்டர் பண்ணியிருக்கேனோ, அத மட்டும் பேக்கப் எடுக்கிறது. இத ரிஸ்டோர் பண்ணி பார்த்தா எனக்கு புது டேட்டா மட்டும் தான் இருக்குமானா, இல்ல. புது டேட்டாவும் இருக்கும். பழைய டேட்டாவும் உங்களுக்கு சிஸ்டம் கால் பண்ணி குடுத்துடும். இன்கிரிமெண்டல் பேக்கப் தான் உங்களுக்கு ரெக்கமெண்டடும். ஏன்னா, இதனால உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கம்மியா எடுத்துக்கும். நம்பர் ஆஃப் ரிஸ்டோரபிள் வெர்ஷன்ஸ் நான் 7 குடுத்துருக்கேன். நீங்க எவ்வளோ வேணாலும் குடுத்துக்கலாம். டேக் அ பேக்கப் நவ். இப்போ ஒரு பேக்கப் எடுக்கணுமான்னு சொல்லி கேட்குது. நான் நோன்னு குடுத்துக்கிறேன். பேக்கப் பாஸ்வேர்ட் செட் பண்ணுமான்னு சொல்லி கேட்குது. நான் எஸ் குடுத்துக்கிறேன். பாஸ்வேர்ட் குடுத்துக்கோங்க. கன்ஃபர்ம் பாஸ்வேர்ட் குடுத்துக்கோங்க. இந்த பேக்கப் பாஸ்வேர்ட் இருந்தா மட்டும் தான் உங்களோட டேட்டாவ ரிஸ்டோர் பண்ண முடியும். இன்கேஸ் உங்ககிட்ட பாஸ்வேர்ட் இல்லன்னா, நீங்க ரிகவரி கீ வச்சு கூட ரிஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த ரிகவரி கீ நீங்க எந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணணுமோ, அத நியூ அட்ரஸ்ல குடுத்துக்கோங்க. மல்டிபிள் மெயில் ஐடி இருந்துச்சுன்னா, மல்டிபிள் அட்ரஸ் குடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்க ஆடிட்டருக்கு நீங்க டேட்டா சென்ட் பண்றதா இருந்தா, அவங்க மெயில் ஐடிக்கு இந்த ரிகவரி கீ சென்ட் பண்ணீங்கன்னா, அவங்க ஈஸியா ரிஸ்டோர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ, இப்ப இந்த மெயில் ஐடிக்கு நான் ஆக்சஸ் குடுக்கணும்னா, என்னோட tally.netஅ நான் லாகின் பண்ணணும். ஸோ, என்னோட Tallyயோட பாஸ்வேர்ட் குடுத்துக்க போறேன். தென் அதோட மெயில் ஐடியும் குடுத்துக்க போறேன். இப்போ என்னோட பேக்கப் 4:09 பிஎம்க்கு டெய்லி ஆகுறதுக்காக நான் ஒரு ஷெட்யூல செட் பண்ணிட்டேன். ஸோ, இப்ப நீங்க 4:09க்கு போய் செக் பண்ணீங்கன்னா, உங்களோட பேக்கப் சக்சஸ்ஃபுல்லி ஆகியிருக்கும். அப்டேட் ஆகலன்னா, நீங்க ரிஃப்ரெஷ் டீட்டெயில்ஸ் கூட குடுத்து பண்ணிக்கலாம். பேக்கப் பண்ண டேட்டாவ எப்படி ரிஸ்டோர் பண்ணணும்னா, டேட்டா, பேக்கப் அண்ட் ரிஸ்டோர், ரிஸ்டோர். இதுல ரிஸ்டோர் பாத்ல நீங்க லோக்கல் டிரைவ்ல தான் ரிஸ்டோர் பண்ற மாரி இருக்கும். ஸோ, எந்த பாத்துன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்டர் பிரஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எந்த லொகேஷன்ல இருக்கிற டேட்டாவ நீங்க ரிஸ்டோர் பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்கும். அந்த இடத்துல Tally டிரைவ் கிளவுட் ஸ்டோரேஜ்ன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க.
லாகின் கேட்கும். யூசர் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த டேட்டான்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு, என்டர் பிரஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பேக்கப் பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் குடுத்துட்டு, என்டர் குடுத்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லி உங்களோட டேட்டா ரிஸ்டோர் ஆயிடும். இந்த ஆட்டோ பேக்கப் வந்து டேலி க்ளோஸ்ல இருந்தாலும் ஆகுமானா, எஸ். டேலி க்ளோஸ்ல இருந்தாலும் உங்களுக்கு டெய்லி இந்த டைம்க்கு ஆட்டோ பேக்கப் ஆகிட்டே இருக்கும். பட் சிஸ்டம் ஆஃப்ல இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பேக்கப் ஆகாது. பேக்கப் ஆகலன்னா, உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு எரர் மெசேஜ் சென்ட் ஆகும். நெக்ஸ்ட் டே நீங்க டேலி ஓப்பன் பண்ணும்போது, பேக்கப் ஃபெயில்டுன்னு சொல்லி கேட்கும். பேக்கப் நவ்ன்னு சொல்லி நீங்க குடுத்து பேக்கப் பண்ணிக்கலாம். ஷெட்யூல் பேக்கப்ல நீங்க வேற ஒரு ஷெட்யூல் ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஆட் ஷெட்யூலுங்கிற பட்டன் கிளிக் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். அதே மாரி ஷெட்யூல் பேக்கப்ல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, F12 கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட்ல டீட்டெயில் வச்சுக்கோங்க. கம்பெனி டேட்டா பாத்த எஸ் குடுத்துக்கோங்க. ஷெட்யூல் டீட்டெயில்ஸ எஸ் குடுத்துக்கோங்க. தென் ஸ்ட்ரிப் வியூவ எஸ் குடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு கம்பெனி நேம், நம்பர், பேக்கப் பாத்து, லாஸ்ட் பேக்கப் எப்போ, நெக்ஸ்ட் பேக்கப் எப்போ, ஷெட்யூல் டீட்டெயில்ஸ், ஃப்ரீக்வென்சி, டைம் அதெல்லாம் இருக்கும். தென் கம்பெனியோட டேட்டா பாத். இது எல்லாமே ஈஸியா வியூ பண்ற மாரி இருக்கும். அதே மாரி டேலி டிரைவ்ல ஒரு கம்பெனி நீங்க ரிஸ்டோர் பண்ணும்போது, அந்த ரிகவரி கீ நீங்க மறந்துட்டீங்க, இல்லன்னா மிஸ் ஆயிடுச்சுன்னா, அத ரீசெண்ட் பண்ணிக்கலாம். எந்த கம்பெனின்னு செலக்ட் பண்ணிட்டு, ரீசெண்ட் ரிகவரி கீஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா, அதுல பேக்கப் பாஸ்வேர்ட் குடுத்துக்கோங்க. எந்த மெயிலுக்கு ரிகவரி கீ சென்ட் பண்ணணும்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப அக்செப்ட் குடுத்தீங்கன்னா, அது சென்ட் ஆயிடும். நீங்க பேக்கப் எடுத்தது கிளவுட்ல இருந்து லோக்கலா டவுன்லோட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அதுவும் பண்ணிக்கலாம். எந்த கம்பெனின்னு செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோடுன்னு குடுத்தீங்கன்னா, எந்த பாத்ல உங்களுக்கு டவுன்லோட் ஆகணுமோ அது செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டவுன்லோடுன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லி லோக்கலா டவுன்லோட் ஆயிடும். Tally Prime 7.0 ஓட அடுத்த ஃபீச்சரோட நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்கள பார்க்குறேன். அதுவரைக்கும் டெக்ஸா சொல்யூஷன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.